பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே? ஏன் உன் ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள? அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டா சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யார் காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்தி தான். என்னடி பைத்தியக்காரியா இருக்க? அவ புருஷனை தான் அவன் மகன் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காப்பி கொடுப்பா? மாமா காஃபி. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அமிர்தம் மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி, காபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் குடுக்கலையே. அடடே, உனக்கு கொடுக்கல? அதனாலதான் காபி நல்லா இருக்கு. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சு எங்களை காபி வரல. எனக்கே குடுக்கலடா. ரேகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா? என்னால அடுப்படையில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. என்னமா இந்த வேலையில நீ செஞ்சுட்டு இருக்க? எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. இப்ப எல்லாம் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அதுக்காக இந்த ராஜேஸ்வரி தோத்துட்டதான் நினைக்காத. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன மருமகளை என் கால்ல போட்டு மிதிக்கல, நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணுமா? ஐயோ, இந்த வேலையில செஞ்சது பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அப்பா, அப்பா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற? உன் உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க. காலு ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டரை வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், விடுங்க. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு. அதோட இல்ல, கால்ல கேங்க்ரைன் ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லன்னா கால் எடுக்க வேண்டியதா வரும். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். எனக்கா இந்த நிலைமை? ஒண்ணும் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. எங்க போறது? என் பையன் வசதிக்கிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகன் லதாக்கு சொல்லி விடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவா. ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காலையில வீட்டுல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்ட தான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து. எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன். எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா, அம்மா,
நாங்க புறப்படுறோம். எங்கடா? நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்ல வேலை சரியா நடக்கிறது இல்ல. பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னு தான். வசந்த், ஆபரேஷன் செலவுக்கு பணம் எங்கிட்ட எதுமா பணம்? அன்னைக்கு 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா. நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம். எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். வராத. அப்பா, நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லிட்டே போறியே, ரொம்ப சந்தோஷம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுக்கோங்க. பணமா? நீ எனக்கு கொடுக்கறியா? உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா. போடா. அதான் வேண்டாங்கிறார்ல, வாங்க போலாம், நேரம் ஆச்சு. அத்தை, டாக்டர் இந்த மருந்து தர சொல்லிருக்காரு, குடிங்க. மருந்தா விஷமா? விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலான்னு பாக்குறியா? ஆவி, நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டேடி. நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன்? என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லபடியா குணமாகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். இத பாரு, நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு. சிக்காம இருந்தாவே என் வியாதி தானா சரியாயிடுடி. ஐம் சாரி மிஸ்டர் சேகர், நீங்க கேட்ட அளவுக்கு லோன் தர நம்ம கம்பெனி ரூல்ஸ் இடம் இல்ல. சார், நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும்? ப்ளீஸ். உங்க பொசிஷன் எனக்கு புரியுது, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க உங்க வேலையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும்? ஆமாப்பா, அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இதை தவிர ஒரு வழியே இல்ல. உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே, என்ன செய்வாங்க? இல்லப்பா, இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான். ஏற்கனவே தாய் இழந்தவன், 2வது தடவையா நான் தாய் இழக்க விரும்பல. நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்க. அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம். வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவை நீங்க எங்க போயிருப்பீங்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயித்துல பிறந்தவ மாதிரி. அம்மாவா அம்மா? என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற. தாய்க்கு மகன் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போனது ஒரு விதத்துல நல்லதுதான். தப்பா நினைச்சுக்காதே. இப்பவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். டாக்டர், டாக்டர் எப்படி இருக்கு? she is all right. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். உட்காருங்க, பார்த்துட்டு வரேன்டா. அப்புறம் பார்க்கலாம். நீங்க உட்காருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஏமாந்துட்டான் ரேகா. என்ன சொல்றீங்க? வீடு கட்டின கான்ட்ராக்டர் நம்மளை ஏமாத்திட்டான்.
கலப்பட சிமெண்ட்ல அஸ்திவாரம் போட்டதுனால வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பெத்த தாய்க்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம். அதனாலதான் நம்ம கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த பிறவில சிரமப்படுவோம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிடுறோமா? இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? மனசை போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுங்கம்மா. இல்லப்பா சேகர், எந்த காலால சாந்தி ஏற்றி உதச்சனோ அதே காலுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சேகர். உங்க மதரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒன் திங், அவங்க 4 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா? நான் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அத்தை. முதல்ல அந்த கீதா வீட்டை விட்டு வெளியே போகணும். அந்த தரித்திரம் பிடிச்ச வந்ததுனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இனிமே அவ நேல் கூட என் மேல படக்கூடாது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா கொதிக்க வச்சிருக்கியே. என் உடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்சேன். இல்லம்மா, நீ எப்பவும் நேரம் கழிச்சு தானே குளிப்ப. குளிர்ல தண்ணி ஆறிட போதுன்னு தான் அப்படி வச்சேன். ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் பாரு. இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கை நீட்ட அளவு கொட்டியா? என் மேல நீ கை வச்சுட்டல. கையனடி காலையும் வைக்கிறேன். இப்பவே நான் போலீஸ்க்கு போறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கொளுத்த முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் தரேன். கொளுத்த முயற்சி நடி, இப்பவே உன்னை கொளுத்திடுறேன். முதல்ல என்ன படிச்சுட்டு அப்புறமா அவளை படிச்சு. பாத்தியாடி, இவ்வளவு நாளா நீ யார கொடுமைப்படுத்திட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாகத்தானே இல்லடி. அவங்க குடும்ப கௌரவம் 4 செவத்தை தாண்டி போய் சந்தி சிரிக்க கூடாதுன்றதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க.